படங்கள் வந்து கொஞ்சம் அப்படியே போயிடுச்சு. அம்மா அமைப்பிலிருந்து அம்மா அமைப்பு மூலியமாக வந்து அப்படியே கொண்டு போயிருந்தோம். மாமூலி புரட்சித்தலை அம்மையார் அவர்கள் இறந்த பிறகு அப்படியே இறங்கி கொஞ்சம் தாமதமாக செயல்பட்டு போய் கொண்டிருக்கின்றோம். ஸோ இது மட்டும் அல்லாமல் நிறைய தோழர்கள் வந்து நீங்கள் டாக்டர் அம்பேத்கர் அனைத்து இந்திய மக்கள் பொதுநல கட்சி நடத்துகிறீங்க, இந்த கட்சி மூலியமாக நம்ம ஓட்டுநர்களுக்கு சங்கம் கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நிறைய தோழர்கள் கேட்டவுடன் தான் நாங்கள் என்ன செய்தோம், யோசனை பண்ணி சரி ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜிஸ்டர்லாம் பண்ணி இந்த சங்கத்தை நாங்கள் தொடர்ந்து கொண்டு இருக்கின்றோம். அனைத்து மக்கள் ஓட்டுநர் பாதுகாப்பு பொதுநல சங்கம். இந்த சங்கத்து மூலிமா நம்ம ஓட்டுநர்களுக்கு நலத்திட்டம் நிறையா கிடைக்க வேண்டும். அரசாங்கத்தில் இருக்கும் அனைத்து நலத்திட்டமும் நம் ஓட்டுநர் தொழிலாளர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றுதான் எங்களுடைய கோரிக்கை. அதுமாரி நம்ம ஓட்டுநர்களுக்காக மீட்டர் கட்டணத்திலிருந்து எல்லாமே துணிஞ்சு போராடி சண்டை போடணும் அப்படின்னு சொல்லி தான் போராட்டம் செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த அனைத்து மக்கள் ஓட்டுநர் பாதுகாப்பு பொதுநல சங்கத்தின் மூலமா முயற்சி பண்ணியிருக்கோம். ஸோ தோழர்களே, நண்பர்களே, அனைத்து பேரும் வந்து நீங்கள் கலந்து கொண்டு இறங்கி செயல்படுங்க. ஏன்னா வந்து இந்த சங்கத்து மூலயமா நம்ம ஓட்டுநர் மூலயமா நம்ம ஓட்டுநருக்காக எதுனா ஒன்று செய்யணும். பிறந்தோம் ஏன் பிறந்தோம் இருக்கக்கூடாது, வளர்ந்தோம் எதுக்கு வளர்ந்தோம் இருக்கக்கூடாது. பிறப்புக்கும் வளர்ப்புக்கும் கண்டிப்பாக ஒரு அர்த்தம் வேண்டும். அந்த அர்த்தத்தை தான் நம்ம தேடிக்கொண்டு இருக்கின்றோம். நாடு என்ன செய்தது நமக்கு, இந்த கேள்வி கேட்பது எழுத்து. நீ என்ன செய்தால் அதுக்கு, அது உணிந்தால் புரியும் நன்மை உனக்கு அப்படின்ட்டு. ஸோ நம்ம வந்து நிறைய பேர் சொல்லும்போது தான் சொல்லுவாங்க, அடப்பா நாடு என்ன செய்தது நமக்கு அப்படின்னா, நாடு என்ன செய்தது நமக்கு, இந்த கேள்விகளுக்கு ஏற்பது எதற்கு, நீ என்ன செய்ததுக்கு அது புரிந்தால் நன்மை உனக்கு அப்படின்னு நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒதுடவாசி வேலை பாடியிருப்பார். ஸோ அதுமாரி வந்து நம்ம என்ன செஞ்சோன்னு நினைக்காம, நம்மளுக்கு யார் என்ன செஞ்சாங்கன்னு நினைக்காம, நம்மளால் என்ன முடியும் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி தான் செஞ்சால் நல்லா இருக்கும்ன்ட்டு என்னோடய கோரிக்கை. 4 பேரோட ஒருத்தனாக இருக்கிறதோட அந்த 4 பேருக்கு ஒருத்தனாக இருக்கணும் தான் எல்லோரும் நினைக்கணும். ஏன்னா 4 பேரோட ஒருத்தனை கையை கட்டிக்கின்னு தலை ஆட்டின்னு இருக்கிறதோட அந்த 4 பேருக்கும் ஒருத்தனாக இருந்து நல்வழியாக கொண்டு போகிறது தப்பே கிடையாது. ஏன்னா எல்லாமே அப்படி தான் நினச்சிட்டுருங்க. நம்ம இறங்கி மக்களுக்காக செயல்பட்டு நன்மைகளை கொண்டு வரலாம். நம் ஓட்டுநருக்காகவும் நல்லபடியாக இந்த சங்கத்தை விரிவுபடுத்தி எல்லா தொகுதியிலையும் இந்த அனைத்து மக்கள் ஓட்டுநர் பாதுகாப்பு பொதுநல சங்கம் எல்லா கழுத்துலேயும் நம் ஐடி தொங்க வேண்டும். அதுக்கு மக்களான என் இனிய தமிழ் மக்களான உங்கள்